ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். அது முன்னாடி எல்லாருக்கும் நேயர்களுக்கு எல்லாருக்குமே நன்றிங்க. விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா பட்டைய கிளப்பி 3000 வியூஸ், தனுசு ராசி வந்து 1000 வியூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல் தொடங்கிய இவ்வளவு நாள்ல சீக்கிரமா இவ்வளவு ஆதரவு வந்து நல்லா பெருகிட்டு வருது. ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அதை தொடர்ந்து வந்து ஆவணி மாத பலன்கள் பார்ப்போம். ஓகே, ஆவணி மாத பலன்கள் வந்து சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு முதல்ல மாத ராசி பலன்கள்லாம் என்னன்னு சொல்றாங்க. எப்பவுமே சொல்றதுதான். தினராசி பலன்கள் சொல்லிடலாம், வார ராசி பலன்கள் சொல்லிடலாம், வருட ராசி பலன்கள் சொல்லிடலாம், சனி பயிற்சி சொல்லிடலாம், ராகு கேது பயிற்சி சொல்லிடலாம், குரு பயிற்சி கூட சொல்லிடலாம். எல்லாமே எளிமையா இருக்கும். மாத ராசி பலன்கள் வந்து சொல்றதுக்கு வந்து ரொம்ப டஃப்பா இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரு மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும். அந்த மாதிரி விஷயம் சில டைம்ல வந்து அது பயிற்சியை வந்து இன்னும் விசித்திரமா நிறைய கிரகங்களும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாத பலன்கள். ஓகேங்களா? இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஆவணி 1ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆவணி 31 நாட்கள் வந்து பலன்கள் இருக்கு. அதனால வந்து 31 டேஸ். அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய மாதம் தான். ஆவணி மாதம் வந்து பெரிய மாதம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 மாதம் தமிழ் மாதங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற மாதம் வந்து இந்த மாதம் தான். சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் ஐயா சூரிய பகவான் ஆட்சி பெற்றுட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா கூட வந்து கேது பகவானும் இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்டான பலனை வந்து அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கொடுப்பாரு. அது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆணி வந்து 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வந்து சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு வராரு. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவணி வந்து 31ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து கடக வீட்டுல இருக்கிறவர் வந்து சிம்ம வீட்டுல சேர்ந்து சூரிய பகவானோட இணைஞ்சுப்பாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது மிதுனம், கடகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மம் இந்த 3 வீட்டுக்குமே வந்து சுக்கிர பகவானோட டிராவல் இருக்கு. அப்புறம் பலன் சொல்றது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல கரெக்டா விடுதா மம்மி? அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடக வீட்டுல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருவார். ஓகேங்களா? அப்புறம் ஆவணி வந்து 27ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா கடகம், சிம்மம், கன்னி புதன் பகவான் இந்த 3 வீட்டுல டிராவல் பண்றாரா? இது விஷயம் இருக்குங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டிலே இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மிகுந்த நாட்களுக்கு அதாவது ஒரு 7 மாதங்கள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் மிகுந்த பலம் அடைகிறார். ஓகேங்களா? அது ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதால வந்து அனைத்து ராசிக்காரங்களுக்குமே செவ்வாயோட பலம் வந்து அதிகமா கிடைக்க போகுது. அது ஒரு சிறப்பா இருக்கு. சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த விஷயமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சனீஸ்வரனும் நேருக்கு நேரு பார்த்ததுனால சனீஸ்வரன் வந்து அதிவக்கரமா வர்றாரு. அதிவக்கரம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜ். அவர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சனீஸ்வரன் எப்படி பலன் கொடுப்பாருங்கிறது விசித்திரமாவே இருக்க போகுது. இது வந்து ஆவணி மாதத்துல கூட குறிப்பிடக்கூடிய பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயமா இருக்கு. சனீஸ்வரனும் சூரியனும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் 3 வீடு டிராவல் பண்றாரு. புதன் பகவான் 3 வீடு டிராவல் பண்றாரு. செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுல இருந்தாலும் வந்து தனது 8ஆம் பார்வையா வந்து அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மேஷ வீடு பலம் பெறுது. செவ்வாயும் பலம் பெறாரு. இதுதான் வந்து பேசிக்கான விஷயங்களா சொல்லிட்டேன். நம்ம வந்து ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எதையும் செய்ய முடியாமல் தவிக்க போகும் கன்னி ராசிக்காரர்களே. அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து எதையும் செய்ய முடியாது. நம்ம அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு பல விஷயத்த செய்யலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை செய்யலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு பல விஷயங்களை செஞ்சாலும் சில விஷயங்கள் தான் நடக்கும். எல்லா விஷயமே நடக்காது. அதனால பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரே விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஆவணி மாதம் நல்லா இருக்கும். பல விஷயத்த அதை செய்யலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு பல விஷயத்த பிளான் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நினைச்சதை செய்யறது வந்து டஃப்பா இருக்குதுங்கிறது இருக்குங்க. ஓகேங்களா? ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் ஆட்சி பலத்துல இருந்தாலும் கேது பகவான் கூட இணைஞ்சிருக்காரு. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை வந்து அடையறதுல வந்து சில சில தடைகள் ஏற்படுத்துவாரு. ஆசைகள் அதிகமா இருக்கும். இருந்தாலும் நினைக்கிறது அதிகமா இருக்கும். நம்ம சில விஷயங்கள் வரணுங்கிறது எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அதுல வந்து பிரச்சனை ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி வச்சுதான் நம்ம கர்ம பலனை தீர்மானிக்கணும். 10ஆம் அதிபதி வந்து 11லே இருக்கிறாரு 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் அவரும் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ வந்து கேது பகவான் கூட வந்து ஒரு அளவுக்கு லாக் ஆயிடுறாரு. அதனால பாத்தீங்கன்னா 10 விஷயம் யோசிச்சீங்கன்னா அதுல 2 விஷயம் தான் நடக்கும். அதனால பாத்தீங்கன்னா 2 விஷயம் யோசிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 10 விஷயத்த போட்டு இருக்கிற 2 விஷயத்தையும் கோட்டை விட்டுற கூடாது. அதனால 2 விஷயம் யோசிங்க, 2 விஷயத்த செய்யுங்க. அதை மட்டும் பாருங்க. ஓகேங்களா? 10 விஷயம் யோசிச்சீங்கன்னா 10மே செய்ய முடியாத மாதிரி ஆயிடும். அதுல 2 எதனா யோசிச்சீங்கன்னா 2 இதுல செய்யலாம். ஓகேங்களா? சில பேர் வந்து திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து திருமணம் ஆகணும். அதே மாதிரி வேலையும் கிடைக்கணும். அதே மாதிரி நான் ஸ்டடிஸும் பண்றேன். அதே மாதிரி நான் வெளியே டிராவலும் பண்ண போறேன். நான் அது இப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஸ்டடிஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
மேரேஜ்ங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல்ங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. மூணுத்தையும் ஒரே நேரத்துல போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிற மாதமா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து கன்னிராசிக்காரங்களுக்கான பலங்களா இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லணும்னா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கும். ஆவணி மாதத்துல கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை பிரச்சனையா இருக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில வந்து பெருசா யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க. ஓகேங்களா? கன்னிராசிக்காரங்க வந்து காட்டாதீங்க. இது பிரச்சனையா இருக்குது. அதெல்லாம் வந்து அதை பாத்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஸ்தானாதிபதியும் அவர்தான். 4ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு 4ஆம் இடம் படிப்பு ஸ்தானம் வந்து நல்லா இருக்கு. அதனால படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். படிப்பு விஷயத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். படிப்புல ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் படிப்பை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா படிப்புல பிரச்சனை ஏற்படும், இருந்தாலும் படிப்பு நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? படிக்கிறதுக்குள்ள போதும் நான் ஆயிடுங்கிற மாதிரி ஆயிடும். அதனால பார்த்தா படிப்பு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. மேரேஜ் விஷயத்த விடுங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து விடுங்க இந்த மாசத்துல. அதுல கண்டுக்காதீங்க. அப்படி இந்த மாசம் விட்டுருங்க. அது வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து சனீஸ்வரன் அளிக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரன் வந்து 6ஆம் அதிபதி. இவர் வந்து வக்கரமா வரதுனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் நேரங்கட்ட நேரத்துல சாப்பிட்டு வயிற்று கெடுத்துக்கிறது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாம எதிரியை உருவாக்கி கொள்றது, தேவையில்லாம எல்லார்ட்டையும் மோதுறது, சண்டைக்கு போறது, அந்த கோபம் ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நண்பர்களா இருக்கட்டும், கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க ஒரு விஷயத்த சொன்னதை வந்து மாத்தி பேசினாவே உங்களால தாங்க முடியாது. அவங்க கிட்ட சண்டைக்கு போடுறது அந்த மாதிரி வந்து இருக்கும். நான் நினைச்ச மாதிரி இல்லைன்னா அவங்க விட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கு. சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு மாதிரி வீம்புக்குன்னு முறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, நீ எனக்கு நீயே பேசு நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியா சைலண்டா போயிடுறது நல்லது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 12லயே மறைஞ்சு சூரியன் கேது கூடயும் இணையறதுனால எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கணும் வந்து ட்ரை பண்ணுங்க. கன்னிராசிக்காரங்க வந்து ஹாப்பியா ட்ரை பண்ணுங்க. படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான். நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னு போகும்போது அதுல நம்மளால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அது ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுல நம்ம ஏன் சில விஷயங்கள் சொல்லிட்டு பிரச்சனையாகுது, நம்ம இதை கம்முன்னு ஒரு மாசம் விட்டுருங்க. படிப்பு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. வேலை விஷயம் பிரச்சனையாகுது, படிப்பை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. நிறைய விஷயத்த வந்து நீங்க நினைச்சதான் செய்யணுங்கிறதுல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. 10 விஷயம் வேணாம், 2 விஷயம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கான பலன்களா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? செவ்வாய் பகவான் வேற வந்து ஜென்மத்திலே இருக்கிறதுனால கோபம் அதிகமா வருது. அதாவது நான் நினைச்சதுதான் செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். சில விஷயங்கள் வந்து சரி நம்மளுக்கு உதவி செய்வாங்க, அவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்திருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க ஆப்போசிட்டா நடக்கும். மோஸ்ட்ல முட்டி மோதிக்கிட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா வந்து உங்களுக்கு கோபம் வந்துடும். அது மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமன் அவர்களாலும், முருகர் அவர்களாலும், பிருத்திங்கராஜ் அவர்களாலும், 9 நவகரங்கள் அவர்களாலும் கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கட்டும் என்பதை இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு ஒண்ணும் இல்ல, 10 விஷயம் யோசிக்காதீங்க. 2 விஷயம் யோசிச்சு 2 விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் ஆவணி மாசமா இருக்குது. தடைகள் ஏற்படுது, நிறைய தடைகள் ஏற்படுது. காதல் விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்படுது, சண்டை சச்சரவு ஏற்படுது, வீம்புக்கு முட்டிக்கிட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம 300 ரூபாயில் ஜோதிடம் சொல்றோம். அதை பார்த்துட்டு வந்து நீங்க கன்சல்டேஷனுக்கு வாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைத்து காரியத்திலும் வெற்றியை காணப்போகும் கடகராசிக்காரர்களே, அதாவது கடகராசிக்காரங்க வந்து அனைத்து காரியத்திலையும் வந்து வெற்றி அடைய போறீங்க, அது ஷோர். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா உங்களால வெற்றி அடைய முடியல. என்னென்னமோ பண்றீங்க, என்னென்னமோ செய்யறீங்க, என்னென்னமோ கெஞ்சுறீங்க, கதறி பாக்குறீங்க, என்னென்னமோ பண்ணாலும் உங்களை வந்து யாருமே வந்து நீங்க நினைக்கிறதுக்கு வர மாட்டாங்க, நினைக்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுல இருக்காருங்க. எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்ல. 10ஆம் அதிபதி 3ல இருந்தா வெற்றி தான். அதுல எந்த விதலையும், அதாவது போற மோஸ்ட்ல வந்து எவனா இருந்தாலும் சரி ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்ப அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கு வந்து தடையே இல்லை. இந்த மாசம் வந்து வெற்றி வந்து அஷோர்டு, வெற்றி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. 10ஆம் இடமும் சிறப்பா இருக்கு. 10ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களோட கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்து மேல வந்து செவ்வாய் பகவானோட பார்வை படுறதுனால அப்படியே வெற்றி தான். எடுத்த காரியத்துல வெற்றி தான். ஒண்ணு அதுல வந்து எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. நல்லா சிறப்பா இருக்கு. அதே மாதிரி 5ஆம் அதிபதி 3ல இருக்கிறது வந்து அதுவும் வந்து ஓகே தான், சிறப்பு தான். அதிர்ஷ்டங்களும் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும், நினைச்சது காரியங்கள் ஏற்படும். பயங்கரமான தைரியசாலியா வந்து நினைச்சதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாசத்துல வந்து அதிகமா பேசுறது கிடையாது, யாருகிட்டயும் அதிகமா பேசுறதே கிடையாது. ஆஹ் நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் பேசி என்ன ஆக போகுது? ஏன்னா எவ்வளவோ பேசிட்டேன், எவ்வளவு பேசினாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனால வந்து நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன், நீங்க யாரும் எங்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பைபிள் வந்து போயிட்டு இந்த மாசத்துல வந்து நீங்க நினைச்சதை செஞ்சுக்கிட்டு ஜாலியா இருக்க போற மாதமா வந்து இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து செவ்வாய் பகவான் வைக்கக்கூடிய பலன்கள். அடுத்து சுக்கிர பகவான்.
சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி. ஓகேங்களா? 11ஆம் அதிபதி, அதே மாதிரி 4ஆம் அதிபதி. தாயார், கல்வி, சுகம், வண்டி, வீடு, வாகனம், வண்டி, சுகஸ்தானாதிபதி, அதே மாதிரி லாபஸ்தானாதிபதி. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்திலே இருக்காரு. ஓகேங்களா? சுக்கிர பகவான் வந்து ஜென்மத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவணி வந்து 5க்கு மேல இருக்காரு. ஓகேங்களா? அதுக்கு மேல வந்து ஃபுல்லா ஆவணி வந்து 25 தேதி வரைக்கும் ஜென்மத்துல இருக்காரு. சுக்கிர பகவான் வந்து ஜென்மத்துல இருந்தா ரொம்ப அழகா தெரிவிங்க. நீங்க பண்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ச்சே, அவன் எவ்வளவு பாசமா இருந்தான், அவனை நம்ம புரிஞ்சுக்கலையே. அவன் எவ்வளவு அன்பா இருந்தான், நம்ம அவனை புரிஞ்சுக்கலையே. அவன் எவ்வளவு விஷயம் சொல்லி பார்த்தான், நம்ம அவனை மட்டம் தட்டிட்டோமே, அவனை நம்ம எதுவுமே புரிஞ்சுக்கலையே. இப்ப பார்த்தா அவன் மட்டும் அவன் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கான், அழகா இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பையனை பார்த்தாலும் தோணும். இதுவே ஒரு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற பெண்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற பெண்கள்னா பெண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரே ஒரு பெண்ணு மட்டும்தான் ரொம்ப பயங்கரமா பிரைட்டா இருக்கும். சில பெண்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிற பெண்களை மட்டம் தட்டி வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப டவுனா, சரி ஏதோ வந்துட்டு போறாங்க, சந்தோஷமா நம்ம அவங்க கூட பழகலாம் அப்படிங்கிறதுக்கோசம் டவுனா இருந்த பொண்ணு இப்ப இந்த பொண்ணு பிரைட் ஆயிடும். அந்த பொண்ணு பிரைட்டா இருந்த பொண்ணு அது டவுன் ஆயிடும். அது பார்த்த உடனே பா, இந்த பொண்ணுக்கு தான் எல்லா குவாலிட்டிஸ் இருக்கு. திமிரு இல்லைன்னா கூட கடகராசிக்காரங்களை சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு திமிரு எல்லாம் இல்ல, அது மாட்டிக்கிட்டு நம்ம பண்ணதுனால நம்ம நம்ம மூஞ்ச காமிச்சோம், அதனால நம்ம அவங்க மூஞ்ச நம்ம கிட்ட அப்படி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். அது திமிரு ஆணவமா தெரியாது. அந்த மாதிரி ஒரு மாதமா வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் இருக்குங்க. கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமா இருக்கு. கூட வந்து 2ஆம் இடத்துல வந்து இருந்தா ஒரே 10 இடத்துல பேச வேண்டிய இடத்துல ஒரே வார்த்தை, ஒரே பேச்சு, அதுலயே வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிடும். நீ இப்படி பண்ண, அதனாலதான் நான் அப்படி பண்றேன். நீ என்ன அப்படி நினைச்ச, அதனாலதான் அப்படி பண்றேன். ஏன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே வந்து ஒருத்தர் கிட்ட சார்ந்தே தான் இருப்பாங்க. அவங்களால தனிச்சா இருக்க முடியாது. ஒருத்தர்கிட்ட சார்ந்தே தான் இருப்பாங்க. அதாவது அம்மா அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க, அப்பா கிட்ட பாசமா இருப்பாங்க, எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா இருப்பாங்க, நண்பர்கள்ட்ட பாசமா இருப்பாங்க, எல்லார்கிட்டயும். அவங்கள ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு நண்பர்கள் வந்து வருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அவங்க கிட்ட அவங்க பாசமா போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து கடகராசி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா அது வந்து உங்களாலதான் நீங்க அவங்கள கஷ்டப்படுத்திருக்கீங்கிறத புரிஞ்சுக்கங்க. அவங்க வந்து இது மாதிரி பண்ணல. ஒரு கோவமோ ஆத்திரமோ அவங்களுக்கு டென்ஷன் ஆகுதுன்னா சுத்தி இருக்கிறவங்க பண்ண தப்பாவே இருக்குமே தவிர அவங்க வாலண்டரியா கோவப்படணுங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து புரியும். இதுல கடகராசிக்காரங்களுக்கு பலன் சொல்லும் போது பார்த்தா நானும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் வந்து அது கிரக நிலைகள் அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த அந்த விஷயங்கள் வந்து சொல்ல தோணுதுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது சுக்கிர பகவான் அளிக்கக்கூடிய பலங்களா? அடுத்து புதன் பகவான் அளிக்கக்கூடிய பலங்களை பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு வந்து விரையாதிபதி, அதே மாதிரி 3ஆம் இடம் வந்து முயற்சி ஸ்தானாதிபதி. ஃபர்ஸ்ட் வந்து விரையாதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்திலே இருந்திருக்காரு. ஜென்மத்துல 10 நாளைக்கு இருந்திருக்காரு. அப்ப சுக்கிரன் வந்து கூட இணைஞ்ச உடனே ஓரளவுக்கு பலம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் 21 நாட்கள் வந்து 3ஆம் வீட்டுல போயிட்டு இதுவாயிடுறாரு. அதாவது ஆஹ் 2ஆம் வீட்டுல இதுவாயிடுறாரு. 3ஆம் அதிபதி வந்து 2ல இதுவானதால உங்களுக்கு வந்து எது எதெல்லாம் பேசணும், எந்தெந்த நேரத்துல பேசணும், எதெல்லாம் பேசணும், ஜெயிக்கணும், எல்லாமே பேசியே ஜெயிச்சுட்டு போயிடுறது. எதுவுமே உங்களுக்கு தடைகளே இல்லை. யாருன்னா வந்தாங்கன்னா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. அது வந்து யாரும் உங்களை தப்பு சொல்ல மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. உங்களை யாரும் இது ஈகோ பிடிச்சவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க காட்டுறீங்க அப்படிங்கறதுதான் விஷயமா இருக்குதுங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் அடுத்து அளிக்கிற பலன்கள் பார்ப்போம். சனீஸ்வரன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க, காதல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, உங்களோட ஆப்போசிட் பார்ட்னரும் உங்களை போட்டு ஒரு வழி படுத்திட்டாங்க. அவங்களை வந்து அடிக்கடி வந்து சீண்டி 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 உங்களை அடிக்கடி வேடிக்கை வேடிக்கை பண்ற மாதிரி உங்களை ரொம்ப அழு வச்சிருது, ரொம்ப கஷ்டப்படுத்தி பாக்குறது, ரொம்ப துன்புறுத்தி பாக்குறது, இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்து பார்த்து உங்களுக்கு வந்து வெறுப்பாய் போச்சு. போங்கடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாய் போச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குதுங்க கடகராசிக்காரங்களுக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேக்சிமம் அடுத்தவங்களுக்கோசம் வந்து அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கோசம் நீங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை. நீங்க மட்டும் உங்க சந்தோஷத்தை பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, ஜாயின் ஆவாங்க. ஓகேங்களா? நீங்க மட்டும் உங்க சந்தோஷத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்ச இடத்துக்கு போங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிம்மதியா இருங்க, பிடிச்சதை செய்யுங்க, பிடிச்சதை படிங்க, பிடிச்சா பேசுங்க, பிடிக்கலன்னா அமைதியா இருங்க, அவங்கள பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆக மொத்தம் வந்து கடகராசிக்காரங்களை வந்து சீன்றதுக்கு பல பேர் இருப்பாங்க. இருந்தாலும் எல்லாரையுமே வெற்றி காண்ற மாதமா இந்த மாதம் வந்து இருக்குது. 6 மாசம் கழிச்சு இந்த மாசத்துல வந்து இந்த மாதம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தெரிவிங்க. ஓகேங்களா? அந்த பலன்கள் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கணும், ரொம்ப சண்டை சச்சரவா இருக்கக்கூடாது. இது வந்து கடகராசிக்காரங்களுக்கு பொதுவா சொல்றேன். நீங்க பொறுத்த போய்க்குங்க. எதுவும் வம்பு சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது, ரொம்ப பிரச்சனையாகக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் குடும்பஸ்தானம் வந்து பிரச்சனையாகுது. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகுங்கிறதுனால தேவையில்லாத விஷயமா இருக்குது.
அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு இப்ப இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப ஒரு 3 பேரு வந்து பிரச்சனையா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க கிட்ட சண்டை வந்துச்சுன்னா 4வதா ஒருத்தர்கிட்ட போராடுங்க பாத்தீங்களா, அங்க போயிட்டு அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணுங்கிற மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? உங்க பிரச்சனை உங்க விஷயம் மட்டும் பாருங்க. அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பிரச்சனையில போயிட்டு சிக்காதீங்க. அது மட்டும் பாத்துங்க. ஏன்னா வந்து 8ஆம் இடத்துல இருக்க சனீஸ்வரனும் ராகும் அடுத்தவர்களோட பிரச்சனையில போயிட்டு சிக்க வச்சு அது மிகப்பெரிய தொந்தரவுகளை ஆக்கி வச்சிரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு போகாத வரைக்கும் இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான மாதம். அடுத்தவங்களோட பிரச்சனைக்குள்ள போயிட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அகல பாதாளத்துல சிக்கி தவிக்கக்கூடிய மாதமா வந்து இந்த ஆவணி மாதம் ஏற்பட்டுருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் கடகராசிக்காரங்களுக்கு 10ஆம் அதிபதி 3ல இருக்குது. 3ஆம் வீட்டுல இருந்து செவ்வாய் பகவான் வந்து 10ஆம் வீட்டுல பாக்குறது. ஆக மொத்தம் உங்களுக்கு வெற்றிகர மாதமா இருக்கு. ஓகேங்களா? சுப்பிரமணியர் அருளாலும், முருகர் அருளாலும், பிருத்திங்கிரத அருளாலும், 9 நவகிரகங்கள் அருளாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமான பலங்களே இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு என்பதை கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 300 ரூபாய் ஜோதிடம் சொல்றோம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ண உடனே லைவ் கால்ல போன்ல கன்சல்டேஷன் கொடுப்பேன். உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனையும் வந்து சரி பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.